அப்போ 10 முறை ரொட்டேட் ஆகுது. ஸோ ஒரு டைமுக்கு வந்து 2 lakhs, ஒரு சைக்கிளுக்கு 2 lakhs கரண்ட் அசஸ் தேவைப்படுது. அந்த கரண்ட் அசஸில் பேங்க்கு கொஞ்சம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ பேங்க் என்ன சொல்கிறேன், நான் 1,50,000 கொடுக்குறேன் பேங்க்கு, நீங்கள் 50 கொண்டு வரணும். நீங்கள் 50 கொண்டு, அந்த 50 வந்து உங்கள் மார்ஜின். 1.5 லட்சம் பேங்க் லோனு, மொத்தம் எவ்வளோ கரண்ட் அசஸ் இருக்கும்? 2 lakhs. ஸோ அந்த நீங்கள் கொடுத்த மார்ஜின் பேர் தான் என்டபிள்யூசி. நீங்கள் கொண்டு வர மார்ஜின் எப்படி கொண்டு வருவீங்க? லாங் டேர்ம் சோர்சஸ், லாங் டேர்ம் வழியிலேருந்து கொண்டு வருவாங்க. லாங் டேர்ம்னா உங்கள் முதலீடு அதில் போடணும். முதலீடுனா லைஃப் லாங் அது இருக்க போகுது பிஸ்னஸில், கரெக்டாக? அதுக்கு ஆல்ரெடி நெட்ஒர்க்கிங் கேபிட்டல். நெட்ஒர்க் கேபிட்டல்னால் கரண்ட் அசஸ்லேருந்து கரண்ட் லைபிலிட்டி கழிச்சிங்களாக்கா வர்றது நெட்ஒர்க் கேபிட்டல். அது நத்திங் பட் யுவர் மார்ஜின் மணி. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? அது ஃப்ரம் லாங் டேர்ம் சோர்ஸஸ். ஈக்விட்டியில் வாங்கலாம், ஸோ வந்து பெரிய யாரும் பாரோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவில் வாங்கி போட்டு கொண்டு வரலாம், தப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கிட்ட கொடுத்தா கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், இது கொடுக்கணும், அவங்க பர்மனெண்ட்டாக அதிலே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு மார்ஜின் கொண்டு வந்தீங்கன்னாக்கா மொத்தமே 2 லட்சத்துக்கு சரியாகும். பிஸ்னஸ் வந்து வில் கோ ஆன் கண்டினியூஸ்லி. ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ், மார்ஜின் ரெண்டும் சேர்ந்து கரண்ட் அசஸ் க்ரியேட் பண்ணோம். இந்த கரண்ட் அசஸ்ஸு வர உங்களுக்கு வந்து இது விற்க கேஷ் ஃப்ளோ வரும். கேஷ் ஃப்ளோ தான் ப்ராஃபிட்டாக வரும். ப்ராஃபிட்டை வந்தால் நீங்கள்